தினமலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபால். சார், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த கரூர் பயணம் ஃபஸ்ட்டு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது விஜய் அவர்களே சொன்ன மாதிரி கரூருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது, இந்த புனித ஸ்தலம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஸ்தலத்தை பெற்றிருக்கக்கூடியது கரூர். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த இடத்துலையும் எந்த மாநிலத்திலையும் நடக்காத ஒரு பெருந்துயரம், கடுந்துயரம் கரூரில் நடந்து நம்ம 41 உயிர்களை பலி கொடுத்தோம். அது எந்த இடத்துலையுமே நடந்ததில்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதனால் அதை வச்சு அந்த கரூரை சுற்றி பல அரசியல் காய்களை பல கட்சிகள் பல நேரத்தில் பலவாறு இன்றைக்கு வரைக்குமே நகர்த்திக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் அந்த நம்மளோட உடன்பிறப்புகள் ஒரு 41 பேர் இறந்தது உள்ளபடியே ஒரு கொடுந்துயரம். இல்லை, அது விஜய் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அவர் போனார், பேசிய விஷயங்கள்லாம் உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான். நான் துக்கத்தில் இருந்தேன், நான் எதுக்காக சென்னைக்கு போனேன், அப்புறம் நான் மகிழ்ச்சியில் இல்லை அப்படின்லாம் நிறைய சொல்கிறாரு. எது தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜனநாயகன் வெளியீட்டு விழாவில் போய் நீங்கள் பேசினீங்க, ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கல்ல. அவ்வளோ வருத்தத்தில் அவர் ஒன்றும் இருக்கலை, சந்தோஷமாக தான் இருந்தார். கல்யாண வீட்டுக்கு போனார், அங்கே போனார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போனார். எங்கள் கரூருக்கு மட்டும்தான் திரும்ப வரல, இவ்வளோ நாள் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதுக்கு நேற்று ஒரு நாளுடைய பேச்சு போதுமானதா? இல்லை, அதாவது ஒருத்தர் துக்கத்தில் இருக்காங்கங்கிறதுக்காகவே அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்கங்கிற அவசியம் இல்லை. எனக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் என்னுடைய தந்தையாரை இழந்தேன். ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு தந்தைங்கிறவர் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு அரண். அவர்னால தான் நம்ம இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு தந்தையை இழந்த மகன் கூட, இல்லை மகனை இழந்த தந்தை கூட, அவங்க பார்த்திங்கனாக்கா அவ்வளோ வலியும் வேதனையும், அவங்க இறக்குற வரைக்கும் அந்த வலியும் வேதனையும் போகாது. ஆனால் அதுக்காக அவங்க எந்த நிகழ்ச்சிக்கும் போகாமல், எந்த கல்யாணத்துக்கும் போகாமல், எந்த சொந்த பந்த விசேஷத்துக்கும் போகாமல், வெளியே வராமல் யாராவது இருக்காங்களா? ஆனால் ஒரு தந்தை இல்லைங்கிற வருத்தமோ, ஒரு மகன் இல்லைங்கிற வருத்தமோ, மனைவி இல்லைங்கிற வருத்தமோ, கணவன் இல்லைங்கிற வருத்தமோ, ஒரு கல்யாணத்துக்கு போகிறனால அவங்கெல்லாம் மனைவி இறந்தாலும் பரவாயில்ல, அப்பா செத்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி செத்தாலும் பரவாயில்ல, ஆகா ஓஹோன்னு கிளுகிளுப்பாக சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறது இது எவ்வளோ பெரிய அறியாமை இல்லையா? அது அப்போ ஒரு மனிதன் ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது அந்த வருத்தத்தை கடந்து நம்ம போக வேண்டிய கட்டாய தேவை இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி வெளியே வரும்போது அந்த வலியும் வேதனைக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மறதி கிடைக்கும் அந்த வருத்தத்தில் இருந்து. அதுக்காக இவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க இப்போ மலேசியாவில் போய் ஆடியோ லான்ச் பண்ணாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவருக்கு வருத்தமே இல்லைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைத்தனமான பேச்சை தான் பார்க்குறேனே ஒழிய, இது ஒரு அரசியல் பூர்வமாக ஒரு மெச்சூர்டான பீப்புள் அவங்க இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு தெரியல. ஆட்சிக்கு 60 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் கரூரில் போய் அந்த மக்களை பார்க்கணுன்னா எப்பவும் பார்த்துருக்கலாம். அடுத்தது கரூரில் ராஜினாமா பண்ணியிருக்காரு எம்ஆர் விஜயபாஸ்கர். அந்த இடைத்தேர்தலை மையப்படுத்தி தான், அதற்காகத்தான் நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு வேலிட் ரீசனோட தானே முன்வைக்கிறாங்க. இல்லை, இப்போ இன்றைக்கி எத்தனை தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில்? இல்லை, ஆனால் 7 தொகுதிகள் கரெக்டாக. அப்போ இந்த 7 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏன் கரூருக்கு மட்டும் போகிறாரு? கரூர் விஜயபாஸ்கர் இப்போ தானே ராஜினாமா பண்ணார். அப்போ போகணுங்கிற மாதிரி இருந்தால் அப்புறம் இருக்கணும்ல. நான் கேட்குறது, இப்போ பை எலெக்ஷன் தான் ஒரு மெயின் சென்ட்ரல் ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா 7 தொகுதிக்கும் இல்லை அவர் பிளான் பண்ணி போயிருக்கணும். அவர் ஒரே ஒரு தொகுதிக்கு தான் போனார். முதலமைச்சரானதுக்கப்புறம் திருச்சி கிழக்குக்கு போனார். அவர் ராஜினாமா பண்ணுறதுக்காக அந்த தொகுதி மக்கள்கிட்ட போய் ராஜினாமா சொல்லிக்கிட்டு அவர் அன்றைக்கி பேசிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவர் எந்த மாவட்ட பயணங்கள் எதுவுமே, சென்னையை தவிர வேறு எந்த பயணமும் கிடையாது. அவர் முதல்ல சொல்லியிருந்தார் தேர்தல் பிரச்சாரத்தில், நான் முதலமைச்சராகி வந்தேனாக்கா நான் மாதம் ஒரு தடவை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த மாதிரி இது வரைக்கும் ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு பயணம் பண்ணி இருந்து அங்கெல்லாம் போகாமல் இப்போ திடீர்னு இப்போ கரூருக்கு மட்டும் போகிறாரே சார். அதாவது மற்ற மாவட்டத்துக்கெலாம் போய் ஒரு 5-6 மாவட்டத்துக்கு போயிட்டு கரூர் மாவட்டத்துக்கு இப்போ தான் போகிறாருன்னா என்ன சார், முதல் மாவட்டமாக கரூர் போக வேண்டாமான்னு சொல்லலாம். நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த திருச்சியில் தன்னுடைய தொகுதியை ராஜினாமா பண்ணனால அதுக்கு ராஜினாமா பண்ணுறதுக்கு சொல்லிவிட்டு நன்றி தெரிவிக்கும் கூட்டமாக தான் அங்கே போகிறார். அதை தவிர இன்றைக்கி மாவட்டந்தோறும் போகிறேன்னு சொன்னார் பாருங்கள், அதில் கரூர் மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கார். அப்போ இந்த இடத்துல கரூருக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அதை பின்தள்ளிட்டு போகலை, கரூருக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிருக்கார். அப்படி இடைத்தேர்தல் மட்டும்தான்னா எல்லாத்துக்குமே போகணும்ல.
ஏற்கனவே வந்து அதிமுகலேருந்து 3 பேர் ராஜினாமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இசக்கி சுப்பையா ராஜினாமா பண்ணார். கரூர் விராலிமலையும் போயிட்டு வந்திருக்கலாம். கரூர் மட்டும் ஏன் போயிட்டு வராரு? அப்போது அவர் சொல்லக்கூடிய அந்த மாதந்தோறும் ஒரு மாவட்டம் பயணத்தில் இது முதல்ல அந்த மரியாதையை வந்து கரூருக்கு கொடுத்து, அந்த கரூருக்கு அந்த மரியாதை கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இவருடைய அரசியலில் தமிழக அரசியல்லையே இவருடைய அரசியல் இது 2 வருஷம் 4 மாதம் அந்த பயணத்தில் மட்டும் இல்லை, தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் பயணத்திலையும் இந்த கரூர் வந்து ஒரு மாறாத வடுவாக மாறியிருக்கு. அதனால தான் அவரே அங்கே சொல்கிறாரு, இதுக்காக வந்து நம்ம தாவேகா சார்பாக ஒரு நினைவு சின்னம் கூட இங்கே வந்து நம்ம எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது கட்சி ரீதியாக தான் செய்கிறேன்றாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா அந்த கரூர் வந்து மாறி இருக்கு. அவருடைய அரசியலுக்கும் சரி, அவருடைய கட்சி அரசியலுக்கும் சரி, தமிழக கட்சி அரசியலுக்கும் கரூர் வந்து ஒரு முக்கிய மையமாக மாறி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் சார், கரூரை பொறுத்த வரைக்கும் 41 உயிர்கள் போயிருக்கு. ஆனால் அங்கே போய் அரசியல் பரப்புரையை தானே விஜய் மேற்கொண்டிருக்காரு. இடைத்தேர்தலுக்கான பரப்புரை சார்ந்த விஷயங்களையும் பேசுறாருல்ல. தேர்தல் வரும், அது நான் மறுக்கிறதுக்கு இல்லை. அது நம்ம அப்ப பார்த்தாவே தெரியுது. அந்த இடத்தை தேர்தலுக்காக விஜய் மாற்றி வச்சிருக்கிறாரா? இல்லையே, இப்போ அந்த நிவாரணம் கொடுக்குறாரு, தேர்தல் பரப்புரை செய்கிறாரு. இதெல்லாமே ரொம்ப முக்கியத்துவமானது தானே இருக்கு. ஏன்னா கரூரை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை டிவிகேல ஜெயிக்க முடியாத தொகுதியாக இருந்துச்சு. ஸோ இந்த முறை விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. டிவிகே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் தாவிக்காக்கு இருக்குது. கடந்த முறை அவங்களால ஜெயிக்க முடியலை, இவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் விஜய்க்கு இருந்த பிறகும். இல்லை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 234 தொகுதியில் 108 தொகுதி தான் ஜெயிச்சது தாவேகா. நீங்கள் சொல்கிற இந்த கரூருக்கு கொடுக்கக்கூடிய இந்த டெஃபினேஷன் மீதி இருக்கக்கூடிய அவங்க தோத்த அத்தனை தொகுதிக்கும் பொருந்தும். ஸோ அது வந்து நான் ஈக்குவேட் பண்ணி பார்க்க விரும்பலை. இன்றைக்கி வந்து அவர் விஜய் அவர்கள் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு 2 டியூட்டி இருக்குது. இப்போ ஒன்று வந்து கட்சி தலைவருங்கிற டியூட்டியும் இருக்குது, சீஃப் மினிஸ்டருங்கிற டியூட்டியும் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கட்சியையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சராக, அனைவருக்கும் உண்டான முதலமைச்சராக நிகழ்வுகளை, அரசாங்க நிகழ்வுகள் இது வந்து பார்த்திங்கன்னா கட்சி மீட்டிங். இந்த கட்சி மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே அந்த எஸ்ஓபி பண்ண மாதிரி 5000 பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த கியூஆர் ஸ்கேன் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய 5000 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கி இது கட்சி சார்பான மீட்டிங். அப்போ இந்த கட்சி சார்பான மீட்டிங்கில் அவர் எடுக்கக்கூடிய ரோல் கட்சி தலைவர் விஜய் அப்படிங்கிற ஒரு ரோல். அப்போ அந்த இடத்துல அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் அவரை நேசிக்கக்கூடிய மக்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் இவருக்கு இன்னும் வருங்காலத்தில் தேர்தல் நடந்தால் கூட இவருக்கு வாக்களிக்கலாமான்னு ஒரு மக்களுக்கு உண்டான மனநிலையை ஏற்படுத்துறதுக்கும் உண்டான முயற்சி தான். அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் பேசினது ஒரு நேற்று 20-21 நிமிஷம் பக்கமாக பேசுகிறாரு. அதில் முத்தாய்ப்பாக நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, யார் வந்து உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய பையனுடைய ஆட்சி நடக்குது, என்னுடைய அண்ணன் ஆட்சி நடக்குது, தம்பி ஆட்சி நடக்குது, விஜய் ஆட்சி நடக்குது, என்னுடைய விஜய் ஆட்சி நடக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், யார் லஞ்சம் கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க. அந்த இடத்துல அவர் கட்சி தலைவராக இருந்தால் கூட அந்த முதலமைச்சராக அந்த வந்து ஒரு சூளுரையை வந்து அங்கே ஏற்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, இவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சூளுரை வந்து வெறும் பொதுமக்களுக்கு உண்டானது மட்டும் இல்லை, அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்த தாவேகா கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள், மந்திரிமார்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சாட்டை எடுத்து அங்கே சொல்லிட்டிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து பப்ளிக்கை வந்து எம்பவர் பண்ணுறார். யார் வந்து லஞ்சம் கேட்டாலும் நீங்கள் பயப்படாதீங்க, உங்களோட நான் இருக்கேன் முதலமைச்சர் அப்படிங்கிறார். அப்போ ஏன்னா முதல்லலாம் நம்ம ஆஃபீஸ்க்கு போனோம்னா இல்லை நிறைய இப்போ வீடியோலேயே வரும், யாரோ வந்து போய் நிற்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து இல்லை நீங்கள் காசை கொடுங்கன்பாங்க, இல்லை ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் லஞ்சம் கொடுத்தது சார், நான் வெளியே மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உங்கள் பேர் என்ன சார், அது என்ன சார், நீ எங்கே வேணால் போய் சொல்லிக்க போ. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள் இருக்குது. அதிகாரிகள் மக்களை வந்து துச்சமாக நினச்சி நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல போகிறேன்றாங்க, அதை எஸ்கலேட் பண்ண போகிறேன்னு சொன்னால் கூட என்ன பண்ணிட முடியும், நீ என்னை எஸ்கலேட் பண்ணி மட்டும். ஏன்னா மேலே இருக்கிற ஆள் பூரா எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும், அந்த ஆளுக்கு தெரிஞ்சு தான் நான் பண்ணக்கூடிய பிரச்சனையில் அவருக்கும் ஒரு கட்டிங் போய்கிட்டு இருக்குது, எஸ்கலேட் பண்ணணும்னா பண்ணணும். அவ்வளோ திமிர் எடுத்திருந்த இந்த அதிகாரிகள் மத்தியில் இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் அவர் ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை கொடுக்கணும், ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கவர்மெண்ட்டை கொடுக்கணும், அதுக்கு பப்ளிக்னுடைய சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா பப்ளிக்கும் போய் அங்கே ப்ரெஷருக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி எந்த இடத்துலையுமே மக்கள் சந்தோஷப்பட்டு போயெல்லாம் போய் லஞ்சம் கொடுக்கறது இல்லை சார், ரொம்ப இயலாமையினால், முடியாதனால. இதை கரும்பு முடிச்சு எதுக்கு போய் இவங்க கிட்ட பிரச்சனை, இதுக்காக நான் எத்தனை தடவை தான் என் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறது, அங்கே போய் என் மேனேஜர்கிட்ட அழுவணும், என் அதிகாரிகிட்ட அழுவணும், அதுக்கு இந்த 1000மோ 2000மோ 5000மோ 10,000 ஏதோ ஒன்று அவங்கவுங்க லெவலுக்கு கொடுத்து காரியத்தை யாருமே வந்து சந்தோஷப்பட்டு கொடுக்குறதே இல்லை. லஞ்சம் கொடுக்குறீங்க, யாராவது எங்கேயாவது சிரிச்சுக்கிட்ட ஆஹா அட்டகாசம்பா இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் சூப்பராக லஞ்சம் கொடுத்துட்டு வந்தப்பா யாராவது சொல்கிறாங்களா? 5 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா கூட 5 ரூபாய் என் காசை உழைச்ச காசை பிடிங்கிட்டான் அந்த நாயின்னு தான் திட்டிட்டு போவாங்க.
அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் பொதுமக்களுடைய கோஆப்ரேஷனை வந்து கேட்குறாரு. நீங்கள் போய் ஈல்ட் ஆயிடாதீங்க அப்படி யாராவது இருந்தால் கூட. ஏன்னா மற்ற இடத்துலலாம் போய் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும்னு போய் எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, சீஃப் மினிஸ்டரே தெரியும்னு சொல்லுங்கள், நீங்கள் என்னுடைய விஜய் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போ யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இப்போ எஸ்கலேட் பண்ணுமா, போய் பண்ணிக்கப்போ எங்கே வேணாலும் சொல்லிக்க போங்கிறது இப்போ விஜய் அவர்கள் கரூரில் பேசுனதுக்கப்புறம் ஒரு அதிகாரிக்கு தைரியம் வந்துருமா இப்படி சொல்கிறதுக்கு? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ பெரிய பேச்சு. நான் இந்த நேற்று அவர் பேசுனது இதுதான் முத்தாய்ப்பான பேச்சாக நான் பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விஜய் அவர்கள்ட்ட என்னுடைய பர்சனல் ஃபீலிங் நான் விசாரித்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுடைய வாக்குறுதி எவ்வளவோ கொடுத்துருக்கலாம். அது எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்ததுன்னு நமக்கு தெரியும். தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அந்த கட்சிக்காரங்களே முழுமையாக அந்த வாக்குறுதியை இன்றைக்கி தேதி வரைக்கும் படிச்சிருப்பாங்களான்னா $1 மில்லியன் கொஸ்டின் தான். அப்படி இருந்தும் பொதுமக்கள் வந்து இன்றைக்கி 76 வருட கட்சி 53 வருஷ கட்சி எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு பெரிய அளவுக்கு இன்றைக்கி 35% மக்கள் தாவேக்காக்கு இதுவரைக்கும் தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சிக்கும் முதல் தேர்தல் அளிக்காத வாக்கை இவருக்கு அளித்தாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், இது வரைக்கும் எங்களுக்கு லஞ்ச ஊழலில் மாட்டி நாங்கள் வந்து சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்ன, இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாருங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னப்பட்டுருக்கோம், எங்களை யாராவது ஒருத்தர் காப்பாற்ற வரமாட்டாரா? அப்போ இவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து நான் 5 பைசா தொடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்கும்போது என்ன சொல்கிறாரு, நானும் தொடமாட்டேன் தொடரவனையும் விடமாட்டேங்கிறார், தொடவும் விடமாட்டேங்கிறாரு. சட்டசபைக்குள்ளார் என்ன பேசுகிறாரு, நானும் தொடமாட்டேன் தொட விடவும் மாட்டேன் தொட்டவனையும் விடமாட்டேங்கிறாரு. அதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சி பாருங்கள். அந்த மக்களுடைய பணத்தை ஒருத்தர் நான் மட்டும் கை வைக்க மாட்டேன்னு இருந்தது போய் அடுத்தவனை கை வைக்க மாட்டேன் விடமாட்டேன்னு சொல்ல வந்து வெச்சவனையும் விடமாட்டேங்கிற அளவுக்கு. அப்போது விஜய் அவர்களுடைய ஒரு கோர் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா, இந்த லஞ்ச ஊழலை யார் வந்து இது வரைக்கும் லஞ்ச ஊழல்னால் ரொம்ப சர்வசாதாரணங்க, இதெல்லாம் அழிக்க முடியாதுங்க, யார்கிட்டயே போய் பேசுங்களேன், ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் அழிக்க முடியாது சார், பல பேர் சொல்லிட்டாங்க சார், இதெல்லாம் ஒன்றும் நார்மலைஸ் பண்ணியாச்சு இப்போது. அப்போ இதை மாற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு மக்களுடைய சப்போர்ட் ரொம்ப வேணும். அதிகாரிகளை, ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சி ஆட்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம். இன்றைக்கி லட்சக்கணக்கான அதிகாரிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில், எல்லாம் இத்தனை வருஷமாக வாங்கி 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 அந்த ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி வாங்கின கையும் சும்மா இருக்காது. அப்போ அந்த இடத்துல அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்றே ஒன்று, அவருக்கு பப்ளிக்கினுடைய சப்போர்ட் ஃபுல்லாக வேணும். அப்போ அந்த இடத்துல நேற்று மீட்டிங்கில் பப்ளிக்கு ஃபுல்லாக எம்பவர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஒரு அதிகாரியை சொல்ல சொல்லுங்களேன், இனிமேல் வீடியோ வருதா பார்ப்போம், நம்ம வெளியே போய் எஸ்கலேட் பண்ணுறியா பண்ணிக்காரு, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ கொடுப்பாருன்னு இனிமேல் வீடியோ வரணும். அதை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி அந்த வீடியோ வந்தால் அந்த அடுத்த நாள் அந்த ஆள் வேலையில் இருப்பாரான்னு நம்ம பார்க்கணும். அப்போ இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி இப்போ இந்த மாற்றம் விஜய் அவர்கள் கொண்டு வர்றது வந்து இவர் ஒரு ஆரம்ப புள்ளி தான். இனிமேல் எந்த அரசாங்கம் பிற்காலத்தில் வேறு அரசாங்கம் கூட வந்தாலும் இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணணும். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம மக்களுக்கு யார் ஆண்டா என்ன சார், நமக்கு விஜய் ஆளட்டும், சீமான் ஆளட்டும், ஸ்டாலின் ஆளட்டும், எடப்பாடி யார் வேணால் ஆளட்டும், நமக்கு எந்த விதமான ஊழலும் லஞ்சமும் மக்களை போட்டு நம்மளைய உறிஞ்சி திங்கிறக்கூடிய அட்டைப்பூச்சிகள் இருக்கக்கூடாது. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதமும் ஊழல்வாதமும் ஒன்று, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா தீவிரவாதத்தை விட ஊழல்வாதம் கொஞ்சம் அதிகன்னே சொல்லுவேன். ஏன்னா தீவிரவாதம் நாச்சுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, அவன் எங்கேயோ ஒன்று இருந்து வந்து நமக்கு தெரியாமல் நம்மளை கொண்டுட்டோ ஏதோ ஒரு சேதாரத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவான். ஆனால் ஊழல்வாதம்ங்கிறது நான் தான் உங்களை காப்பாற்ற போகிறேன், நான் தான் உங்களுடைய காவலன், நான் தான் உங்கள் ஆள், நான் தான் உங்களுடைய மீட்பாளர்னு சொல்லி நம்மளுடைய வாக்கை நம்மளை நம்பி ஏமாற்றி வாங்கி கடைசீட்டில் வரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்ச கதையாக நம்ம ஓட்டை வாங்கி நம்ம வாழ்க்கையவே நாசப்படுத்துறது இந்த ஊழல். அப்போ இந்த தீவிரவாதத்தை எப்படி வந்து அடியோடு ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே எண்ணப்பாடு இந்த ஊழல்வாதத்தை நோக்கி இருக்கணும். இந்த கடந்த 59 ஆண்டுகளாக ஆண்ட ஆட்சியாளர்கிட்ட அந்த டிட்டர்மினேஷனோ இல்லை. இன்றைக்கி விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. இந்த 60 நாள்களில் அதற்கு உண்டான திசைவெளி போக்கு தெரியுது. இது நீட்டித்து தொடர்ந்து இந்த 60 மாத காலமும் நீடிச்சிருந்தால் தமிழகம் உள்ளபடியே வந்து ஒரு சொர்க்க பூமியாக மாறுங்கிறது என்னுடைய பார்வை. இப்போது விஜயோடைய அடுத்தடுத்த இடம், அடுத்து புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், இப்படி தேர்தல் நடக்க போகிற அந்த தொகுதிகளை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நோக்கியா இருக்குமா? இல்லை, அப்படி இருக்கணுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கோர்ட்டு கூட அவங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, ஒரு 5 தொகுதிக்கு வந்து பை எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் தேர்ட் வந்தவங்க அந்த வின்னிங்கை வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி இப்போ கோர்ட் நடந்தால் அது வந்து பை எலெக்ஷன் வந்து 31ஆம் தேதி வரைக்கும் மற்ற அந்த கவுண்டர் பார்ட்டிஸ்லாம் அஃபிடாவிட் ஃபைல் பண்ண கேட்டிருக்காங்க.
ஜூலை 31 வரைக்கும் நீங்கள் பை எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கு. அடுத்த ஹியரிங் வந்து 31 தான் நமக்கு கேட்க போகுது. இதுக்காக அது வந்து பை எலெக்ஷன் இல்லைன்னாலும் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, மாதம் மாதம் நான் வந்து ஒரு மாவட்டம் போவேன்னு. அதில் ஆரம்ப புள்ளி வந்து கரூர். அப்போ அடுத்த மாவட்டம் எங்கெங்கே போகிறாருன்னு நம்ம பார்க்கணும். மாதத்துக்கு ஒரு மாவட்டம் இந்த மாதிரி போகும்போது அது எந்தெந்த மாவட்டங்கள் போகிறாருன்னு நம்ம பார்க்கணும். இது நான் அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், இது வெறும் இடைத்தேர்தலை மட்டும் ஒரு மையப்படுத்தி போகிறாருங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. என்னுடைய பார்வை அப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன். தேர்தலில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காரா டிவிக்கே வந்துடும் அப்படின்ட்டு? மக்களே அதைத்தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விஜய் அவர்களுடைய கான்ஃபிடென்ஸ் இன்றைக்கின்னு இல்லை, அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து, அவர் பொதுமக்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பித்ததுலேருந்தே, அவர் பேச்சை முடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு தான் முடிக்கிறார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், நேற்று பேசும்போதும் அதை தான் சொல்லி முடிக்கிறார். அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே குறைவில்லை. ஆரம்பத்திலிருந்தே அவர் வந்து கிளியராக இருக்கார். நாமக்கல் மீட்டிங்கில் தான் அதை வந்து வெளிப்படுத்துகிறார். அந்த நாமக்கல் அந்த கரூருக்கு இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி அந்த நாமக்கல்லில் பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்களா, நான் கூட என்னமோன்னு நினச்சேன். இதே டைலாக பேசுகிறாரு, நான் கூட என்னமோன்னு நினச்சேன், என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்களா, நான் விடமாட்டேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் வந்து ஒரு பெரிய ஒரு வைராகியம் அவருக்குள்ளார வர்றதா நான் பார்க்குறேன். அப்போ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அவர் மேலே வச்சுருக்காங்க. இன்றைக்கி பொது வழியில் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த கடந்த 60 நாட்களில் நடக்கிறத பார்த்து இப்போ நம்ம இவ்வளோ பேசும்போது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ் பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 259 பேர்த்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு 44 பேர்த்துக்கு, மீதி 215 பேர்த்துக்கு ரெக்வசிஷன் ட்ரான்ஸ்ஃபர். 5 நயா பைசா இல்லாமல் சப் ரெஜிஸ்ட்ராரை இதுதான் ஃபஸ்ட்டு டைமு தமிழ்நாட்டில் 215 சார்பதிவாளர்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த அசோசியேஷன் வரலாற்றிலே முதல் தடவை இப்போ தான் அது நடந்திருக்குன்னு பாராட்டு கொடுக்குறாங்க. அப்போ அதே அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட, அதிகாரிகள்கிட்ட எல்லாமே வந்து பிரச்சனை சால்வ் ஆகிட்டு இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் எடுத்துங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெண்டர் விடுறதுக்கு வந்து காம்படிட்டிவ் பிட்டிங் எப்போ போகணும், அந்த லோயர் ப்ராஜெக்ட் வேல்யூக்கு மேலே போகணும். இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா 50 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபாய்க்கு கீழே அந்த கான்ட்ராக்டர் இருந்துச்சுனாக்கா அதை வந்து நீங்கள் காம்படிட்டிவ் பிட்டிங் விட வேண்டியதில்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இல்லை கன்சல்டன்சினா 25 லட்ச ரூபா. அப்போ 25 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் அதில் காம்படிட்டிவ் பிட்டிங் கொடுக்கணும். இதில் இல்லை, இதுதான் நாமினல். இது இப்போ ஜென்ரல் ஜிசிசியில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா 50 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய இல்லை 25 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடியதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காம்படிட்டிவ் பிட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரோடு அந்த இதுக்கெலாம் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு. அதில் பார்த்திங்கன்னா 25லேருந்து 30% வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ண கொட்டேஷன் அந்த ப்ராஜெக்ட் வேல்யூவோட கம்மியாக கோட் வந்திருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு 25 லட்ச ரூபான்னா எக்ஸாம்பிளுக்கு 18.25 லட்சம் 19 லட்சத்துக்கு வந்து கோட்டிங் வருது. அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் பேசுகிறாரு, முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ப்ராஜெக்ட் வேல்யூ அதை விட நாங்கள் 10% எக்ஸ்ட்ரா கோட் பண்ணுவோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சைடில் கட்டிங்லாம் கொடுக்கணும், பார்ட்டி ஃபண்ட்லாம் கொடுக்கணும். அப்போ அதில் ஒரு 10% எக்ஸ்ட்ரா. இப்போ இதில் ஒரு 25% வச்சுங்க, 10, 25, 35% வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு இப்போ 1 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் வேல்யூன்னு வச்சுக்கிங்களேன், 1,10,000 ரூபாய்க்கு அது த்ரூ ஆகும். ஆனால் இன்றைக்கி 1 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் வேல்யூக்கு 75,000 ரூபாய் கொட்டேஷன் வருது. அப்போ 35,000 ரூபாய் இது வரைக்கும் எங்கே போச்சு? அப்போ அந்த 35,000 ரூபாய்ங்கிறது தான் இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு நிறைய இடத்துல வந்து ஊழல் அடிக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல என்ன சொன்னார், இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு நேற்றும் சொல்கிறாரு. அதை நான் பார்ட்டி ஃபண்டுன்னு தான் பேச ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே என்ன ஏதுன்னு கூட சொல்லலை, எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஏதுன்னு கூட கவனிக்கல அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி இந்த 35,000 ரூபாயை யார் அக்கௌண்ட்டுக்கோ, யார் கணக்குக்கோ, அக்கௌண்ட்டுன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை, யாருடைய கல்லாப்பட்டிக்கோ, எந்த கட்சியினுடைய கல்லாப்பட்டிக்கோ போய்கிட்டு இருந்த பணம் இன்றைக்கி அரசாங்கனுடைய கஜானால அப்படியே நிற்கிது. ஏன்னா இது மக்களுடைய வரி பணம். இன்றைக்கி 75,000 ரூபாய்க்கு செய்கிற வேலையை 1,10,000 ரூபாய்க்கு கொட்டேஷன் போட்டு எடுத்து நடக்கிற வேலை என்னமோ 75,000க்கு தான் நடக்கும். ஆனால் அந்த 35,000 ரூபா கஜானா பணம் வெளியே போயிடும். அதான் விஜய் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து இந்த பார்ட்டி ஃபண்டை பூரா நாங்கள் கஜானாவுக்கு கொண்டு வரோங்கிறது இப்படி தான். அப்போ அந்த ஒரிஜினல் கான்ட்ராக்ட் வேல்யூ என்னவோ இன்றைக்கி அது. ஏன்னா இன்றைக்கி அவங்க கான்ட்ராக்டை என்ன சொல்கிறாங்க, சார் அமைச்சர் பெருமக்கள்லாம் எங்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க, சார் எங்களுக்கு 5 பைசா நீங்கள் கொடுக்க வேண்டாம், எந்த விதமான காசு எங்களுக்கு வேண்டாம், ஆனால் தரமான வேலை இல்லைன்னா நாங்கள் கேள்வி கேட்போம். சரி இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன சார் வேலை வேணும், தாராளமாக நாங்கள் எங்களால் என்ன கோட் முடியுமோ கொடுத்துட்டு போகிறோம் சார். அப்போ இன்றைக்கி பாருங்கள், அந்த ஒரு காம்படிட்டிவ் பிட்டிங்கிறது
தேவையே இல்லாதது இது 50 லட்சத்துக்கு கீழே. அதுக்கு இவங்க இந்த காம்படிட்டிவ் பிட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ விஜய் அவர்களோ அந்த கட்சிக்காரங்களோ காசு அடிக்கணும்னா இந்த ஏன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சற்றேறக்குரிய 90% கான்ட்ராக்ட் 50 லட்ச ரூபாய் கீழே வரும் எண்ணிக்கையின் அடிப்படையில். அப்போ அதிலலாம் நீங்கள் தாராளமாக கொடுத்து காசு பார்த்துட்டு போயிருக்கலாமே. அங்கே கூட காம்படிட்டிவ் பிட்டிங், ஏன்னா நீங்கள் ஒரு தடவை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போக முடியாது. அப்போ இதை ஓப்பன் பண்ணுறாங்க, தெரிஞ்சே ஓப்பன் பண்ணுறாங்க. காம்படிஷன் வரட்டும். முதல்லலாம் கான்ட்ராக்ட் வேணும்னா கனெக்ஷன் வேணும். இப்போ காம்படிஷனில் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, கனெக்ஷனில் கான்ட்ராக்ட் எடுக்கல. எனக்கு இந்த அமைச்சரை தெரியும், அவரை தெரியும், இந்த ஃபேமிலியை தெரியும், அந்த ஃபேமிலியை தெரியுங்கிறலாம் இப்போ தேவையே கிடையாது. காம்படிட்டிவாக நீங்கள் கோட் பண்ணிங்கனாக்கா அது அந்த காம்படிஷன் தரவா, ஏன்னா அதையும் செக் பண்ணுறாங்க. சரி இவங்க இவ்வளோ தூரம் கம்மியாக பண்ணுறாங்களே, இவங்களால ப்ராப்பராக பண்ண முடியுமாங்கிற அந்த ஆய்வையும் அரசாங்கம் செய்யுது. அப்படியே சும்மா ஓகே கம்மியாக கொடுத்துட்டாங்களா இருந்தாங்க வச்சுக்கங்கன்னு செய்கிறதில்ல. அப்போ எல்லா இடத்துலையும் இவங்க கண்ணும் கருத்துமாக இருந்து பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்குது. அப்போ நம்மளை மாதிரி தானே இன்றைக்கி பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு வந்துட்டு இல்லை, இன்றைக்கி பொதுமக்களுக்கே வந்து என்னென்னா இன்றைக்கும் எலெக்ஷன் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் அவர்கள் வந்து முதல்ல ஓட்டு போடலன்னா கூட இப்போ நான் விஜய்க்கு போகிறதுக்கு தயாராக இருக்கேன்றாங்க. அந்த மாதிரி நிறையா மக்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மீட்டிங்கில் போய் மட்டும்தான் அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய செயல்பாடுகள் தான் மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கையை ஏற்படுத்துது. விஜய் அவர்கள் சும்மா போய் அங்கே பேசினால மட்டும் ஏற்படலைன்னு தான் நான் பார்க்குறேன். நான் நீங்கள் டிஎம்கேயுடைய டாப் லீடர்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, அவங்க ரொம்ப அமைதியாக இருந்தாங்கன்னா நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க தேவையில்லாமல் பேசுனாங்கன்னாக்கா, இப்போ இவரை வேற நீங்கள் பேசுங்கிறீங்க. இவர் வந்து அதிகமாக பேசினார்னாக்கா பிரச்சனை தான் உங்களுக்கு. ஏன்னா அவர் கம்மியாக பேசுகிறது வரைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கி வேறு எந்த அரசியல்வாதிகள் பேசுகிறதை விடவும், அது சட்டமன்றத்திலேயாகட்டும் வெளி மேடையிலேயாகட்டும், வேறு யார் பேசுகிறதையும் உட்காந்து ஆர்வமாக கேட்குறாங்களோ இல்லையோ, இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசினா முழுக்க முழுக்க உட்காந்து கேட்குது தமிழ்நாட்டு ஜனம். அசம்பிளியை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணனால உட்காந்து அதை அன்றைக்கி முழுசாக உட்காந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து ஒரு அரசியல் வேட்கையை வந்து விஜய் அவர்கள் கிரியேட் பண்ணியிருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு லைவில் பார்த்ததுக்கப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் வெளியே வந்து சொல்லக்கூடிய சில கமெண்ட்டுகள்லாம் நமக்கு அபத்தமாக தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம லைவை பார்த்தோம் என்ன நடந்துச்சுங்கிறது. முதல் மாதிரி வந்து இவங்க லைவ் போகிறது இல்லைன்னா இவங்க ப்ரெஸ்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம உண்மையை நம்பியிருக்கணும். இன்றைக்கி அந்த லைவ் போகிறனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியுது விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, என்ன பேசுகிறாரு, தாவேகா என்ன பேசுது, திமுக சட்டசபையில் என்ன பேசுது, எடப்பாடியார் என்ன பண்ணுறாங்க, எந்த கட்சி அதிமுகவில் எத்தனை பேர் வெளியே போனாங்க, எத்தனை பேர் உள்ளே இருந்தாங்க, திருப்பி எத்தனை பேர் உள்ளார வந்தாங்க, அத்தனையும் இன்றைக்கி ஒவ்வொரு பொதுமக்களும் இன்றைக்கி அரசியல் விமர்சகர் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி அரசியல் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து விஜய் அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் இது ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில். இன்றைக்கி அதனுடைய புரிதல் பெருசாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் யாருமே வந்து பிறக்கும் போதே பெரிய அறிவாற்றலோடு வர்றதில்லை. நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இந்த சினிமா பக்கமும் ஒரு விளையாட்டு பக்கமும் போய்கிட்டு இருந்த பெரும் இளைஞர் கூட்டம் இன்றைக்கி வந்து அரசியல் என்ன நடக்குது, சட்டசபையில் என்ன நடக்குது, எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசினார், முதலமைச்சர் என்ன பேசினார், ஆளுங்கட்சி மந்திரிமார்கள் என்ன பேசினாங்கிறத உட்காந்து அத்தனையும் கவனிக்கிறாங்க. அப்போது இந்த சின்ன வயசு பசங்க இப்போ இருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் ஆழமாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ நம்ம தமிழ்நாடு ஒரு நல்ல அரசியல் நோக்கி பயணமாகிக்கிட்டு இருக்கு. அதற்கும் காரணம் வந்து விஜய் அவர்களாக இருக்கிறார். அதுக்கும் சேர்ந்து நம்ம அவருடைய பாராட்டணுங்கிறத என்னுடைய பார்வை. நிச்சயமாக நந்தகுமார் சார், நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மகிழ்ச்சி. நன்றி கோபால்.